வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கிட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. நேற்றைய தினம் ப்ராக்டிக்கல் அப்படின்றத அட்டன் பண்ணாங்க. ஸோ இன்றைய தினமும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லோரும் அட்டன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு என்ன மாதிரியான டாஸ்க்கு கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு பக்கம். இதில் வந்து மொத்தம் எத்தனை டாஸ்க் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்ற தகவல் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக சின்ன சின்ன டாஸ்க்காக வச்சாலும் ஒரு 7 டாஸ்க் அப்படின்றது. மேஜராக 1, 2 டாஸ்க்கு வந்து பெருசாக வந்து ஒரு டீ, காஃபி மேக் பண்ணுறது, அந்த மாதிரி சமையல் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற ஒரு டாஸ்க் அந்த மாதிரி போகும். மற்றது எல்லாமே வந்து கொஞ்சம் ஷார்ட் டைமில் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாம். அந்த மாதிரி டாஸ்க் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 7 டாஸ்க். ஸோ ஒரு டாஸ்க்குக்கும் தனித்தனியாக மதிப்பெண்கள். 7 டாஸ்க் 70 மார்க் அந்த கான்செப்டில் தான் இருக்கும் அப்படின்றத நம்ம நம்புகிறோம். ஏன்னா பெரிய டாஸ்க்கு சின்ன டாஸ்க்கு அப்படின்னு அதை தரம் பிரித்து அதில் வந்து ஒருத்தருக்கும் இவ்வளோ மார்க்கு அப்படின்னு போட மாட்டாங்க. ஸோ ஒரு டாஸ்க்குக்கும் ஆவரேஜாக 10 மார்க். 10ல் உங்களுக்கு 2, 5, 3, 7 ஏதோ ஒரு மார்க் வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டாஸ்கில் மார்க் போட்டதில் நீங்கள் வந்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 28 மதிப்பெண்கள் அப்படின்றது வாங்கணும். ஸோ அந்த 28 மதிப்பெண்கள் வாங்கினா தான் நீங்கள் குறைந்தபட்சம் தகுதி மதிப்பெண்கள் அப்படிங்கிறத தொடுறீங்க அப்படின்னே அர்த்தம். இல்லை நான் 28க்கு கீழே வாங்கியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் ஃபெயில். அது எத்தனை மார்க் போட்டாலும் சரி, ஒரு இதுலேயும் வந்துட்டு 1 மார்க் போடலாம், ஒன்றில் 10க்கு 10ம் போடலாம். அந்த மாதிரி மொத்தத்தில் 28 வாங்கணும். நீங்கள் ஒரு டாஸ்கில் எனக்கு 0.5 தான் போட்டிருக்காங்க, இல்லை 1 தான் போட்டிருக்காங்க அப்படின்னா கவலையப்பட தேவையில்லை. நீங்கள் அடுத்த டாஸ்கில் 10க்கு 10 வாங்கி அந்த 28க்கு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய கேண்டிடேட்ஸ் வந்துட்டு டிகிரி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க நிறைய பேரை வந்து கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படின்றது அமைஞ்சிருது. ஸோ அவங்களுக்கு எல்லாம் 28 மார்க் கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய ஒரு சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ இதுக்கப்புறம் நாளைய தினம் போகிற நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்துட்டு ரெடி ஆகிட்டு போங்க. ஸோ ரெடி ஆகிட்டு போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணுங்கள். நல்லா பண்ணிங்க அப்படின்னா மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி 12th முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணிங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அடுத்து வந்துட்டு இந்த டாஸ்க் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டாஸ்க் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்றது எதுலேயுமே இல்லை. நேற்று என்ன சொல்லியிருந்தாங்களோ அதுதான் இன்றைய தினம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இருந்துச்சு. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்றது எதுவும் இல்லை. கிளாஸ் க்ளீன் பண்ணுறது, கிளாஸ் டோரு, இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் ஃப்ளோருக்கு க்ளீன் பண்ணுறது, ஃப்ளோரு இதெல்லாம், அதுக்கப்புறம் இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, ஷர்ட் அயர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பெட்ஷீட் மடித்து வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க பண்ணியிருந்தாங்களே. ஸோ இதை தாண்டி ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு டாஸ்க் அப்படின்றது கொடுக்கல. அதே போல் இந்த கார்டனில் வாட்டர் கொடுக்குறது, அதுக்கப்புறம் கட் பண்ணுறது, எக்ஸ்ட்ராஸாக இருக்கிற செடிகளை கட் பண்ணுறது, இந்த மாதிரியான டாஸ்க் தான் நேற்றைய தினமும் கொடுத்தாங்க. இன்றைய தினமும் சேம் இதே ரிலேட்டடாக தான் கொடுத்தாங்க. பெரிய டாஸ்கில் வித்தியாசம் அப்படின்றது எதுவும் காமிக்கல. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து எந்தளவுக்கு எஃபெக்டிவாக அதை பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் உங்களுக்கு மார்க் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஒரு சிலருக்கு அதை பண்ண தெரியாது, ஒரு சிலருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பண்ணுவாங்க ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி பண்ண தெரிஞ்சவங்க அப்படின்னா மார்க் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். பண்ணவே தெரியாது, இதுக்கு முன்னாடி அதில் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மார்க் குறைவாக தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் 28க்கு மேலே வாங்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கினா கிடச்சிரும். ஏன்னா பார்டரில் ஒரு 28 தான் வாங்க முடியுது என்னால் ப்ராக்டிக்கலில் அப்படின்னா எக்ஸாமில் கொஞ்சம் ஹை மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். அதே போல் அடுத்து இன்டர்வியூலேயும் ஹை மார்க் வாங்கி எக்ஸாம்லேயும் ஹை மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் வெறும் எலிஜிபிள் மார்க் இருந்தாலே போதும். இல்லை ப்ராக்டிக்கல் நான் நல்ல மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னா ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. எக்ஸாமில் நீங்கள் ஒரு 20 மார்க் 30 மார்க் கம்மியாகி உள்ள கடைசி ரேஞ்சில் உள்ளே போகிறவங்களா இருந்தாலும், இப்போ கட் ஆஃப் ஒரு 60ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, நீங்களும் 60 மார்க்கில் உள்ளே போகிறீங்க அப்படின்னாலும்
உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போ கடைசி மார்க் நீங்கள் தான். பட் அதில் வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போ இங்கே வந்து ப்ராக்டிக்கலில் வந்து 70க்கு 70 எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே எஃபர்ட் போட்டு நல்லா ஸ்கோர் பண்ண நல்லா ஹை மார்க் வாங்கின நபர்களாக இருந்தாலும் சரி, எக்ஸாமில் நான் நல்லா கொஞ்சம் நார்மல் மார்க் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிக்கலை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டோட நல்லா பண்ணினீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அது வந்து ட்ரை பண்ணுறதை பொறுத்து தான் இருக்கே தவிர ட்ரை பண்ணுற ஆளுங்களை பொறுத்து இல்லை. உங்களோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அது அமையும். ஸோ எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். இது வரைக்கும் பண்ணினவங்களுக்கும் சரி, இதுக்கப்புறம் பண்ண போகிறவங்களுக்கும் சரி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தகவல்கள் அப்படின்றது எல்லாமே நம்ம ஒரு சில நண்பர்கள் எல்லாருமே போயிருப்பாங்க. போயிட்டு வந்தவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் சேம் இதுவே வந்து நாளைக்கும் நடக்கலாம் அல்லது நடக்காமையும் போகலாம். சரி, நீங்கள் சொல்லிங்க நாங்கள் உங்களை நம்பி தான் போனோம், நாளைக்கு இதெல்லாம் வரல அப்படின்னா அது வந்து நம்ம பொறுப்பேற்க முடியாது. இந்த விஷயங்கள் இன்றைக்கி நடந்திருக்கு, நேற்று நடந்துச்சு அப்படின்ற தகவல் கொடுக்குறோம், அவ்வளோதானே தவிர இதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. மேபி சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது உங்களுடைய தனிப்பட்டமாக நீங்கள் தான் வந்து அதை பார்த்துக்கணும். ஏன்னா என்ன மாதிரி டாஸ்க் கொடுத்தாலும் நம்ம இது மொத்தத்தில் இது தாங்க இருக்கும். க்ளீன் பண்ணுறது இதுதான் பேசிக்கான ஒர்க்காக இருக்க போகுது. ஸோ அதனால் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன டாஸ்க்கு கொடுத்தாலும் அதை கொடுக்க தான் போகிறாங்க. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் தயாராக போயிடுங்க அப்படின்றது தான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இந்த டாஸ்க்கில் நான் கவனிக்கலை, அதில் கவனிக்கலை அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக போனீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்லிக்கிறோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.